இன்னைக்கு அவங்களுக்கு தமிழ் எழுத தெரியல. நீங்க என்னத்த தமிழை வளர்த்தீங்க? ஒரு தினப்பத்திரிகையை படிக்கிறதுக்கு கூட துப்பில்லாத ஒரு கல்விக் கொள்கையை வச்சுக்கிட்டு நீ என்னத்த தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு வேற மொழி வேண்டாம் சொல்றதுக்கு திராணி இருக்கா? தெம்பு இருக்கா? ஆன்மை இருக்காமா இந்த அரசுக்கு? இந்திய என்ன எதிர்க்க சொன்னீங்கடா கேவலமானவனே. உன் குடும்பத்துல எவனையாவது இந்தி எதிர்க்கலான்னு சொல்லி கத்து கொடுத்தியா? என்னுடைய மொழிக்கான ஒரு ஆதரவு, நான் எதை படிக்கணும்ன்றதை எவன் முடிவு பண்ணோம்? நீ என்ன இருக்கோ எடுத்து மெனு வச்சுட்டு போடா, நான் செலக்ட் பண்றேன். அந்த அம்மா எனக்கு சொல்லி கொடுக்குது. உரிக்க ஒண்ணுமே இல்லாத வெங்காய விஷயத்தை மட்டும்தான் திமுக கையில பிடிச்சு வச்சுக்கலாம். அதாவது பாப்புலேஷன் அடிப்படையில தான் இங்க வந்து பாராளுமன்ற சீட்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. எங்க இருந்து எடுத்து சொல்ற இது? அதை சொல்லுங்க. எங்க இருந்து இதை எடுத்து சொல்ற? ஏமா நீ தமிழ் தான் படிக்கல, ஒரு கணக்கு கூடமா படிக்கல. ஒரு தமிழகத்துல ஒரு ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு படுபாவிகளா? அப்ப எதுக்காக எல்லா கட்சிகளும் இதை வந்து அப்போஸ் பண்ணும்? அந்த கேள்வி அந்த படுபாவிங்க கிட்ட கேளுங்கம்மா. திமுக அந்த கேள்வி அவங்க கிட்ட கேளுங்கம்மா. ஒரு வருஷத்துல நீங்களே வீட்டுக்கு அனுப்ப போறீங்க. வர்றவங்க மக்களுக்கு நல்லது செய்யறவங்க வர போறாங்க. அப்புறம் ஏமா நம்ம கவலைப்படணும்? இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு டி.எஸ். சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்ற ஒரு ஹேஷ்டேகும் சரி, அப்படின்ற ஒரு சொல்லும் சரி, தமிழகத்துல பாஜகவினர் கையில எடுத்திருக்காங்க. அதாவது மக்களிடம் போய் மக்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை தேவை அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சு அதுல எத்தனை பேர் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேம்பெயினோட நடத்தியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அதை ஆரம்பிச்சிருக்காங்க. மூத்த தலைவராக இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. தமிழக அரசினுடைய அடக்குமுறை அவங்க வந்து பாஜக அப்படின்றப்போ வந்து விடமாட்டுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பாஜக தரப்புல வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல வேற மாற்று கருத்து என்னமா? ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துறதுக்கு ஒரு அரசால பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்துல அந்த அரசு ஒரு கையாளாகாத அரசு முதல் விஷயம். ரெண்டாவது, இது அடக்குமுறை மட்டும் இல்ல, ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய வெறி அப்படிதான் சொல்லணும். ஏமா திமுகவுக்கு சமச்சீர் கொள்கையில இந்த சமக்கல்வி உரிமை பிரச்சனையில ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு பக்கம் நிக்குது, திமுக மட்டும் தனியா நிக்குது. இந்த திமுகவுடைய சூழல்ல அவர் என்ன எதிர்பார்த்தார்? ஆந்திராவில இருந்து நமக்கு உதவிக்கரம் வந்துரும், பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளாவில இருந்து உதவிக்கரம் வந்துரும் நினைச்சிட்டார். இப்ப அவர் தனித்து விடப்பட்டதனுடைய வெளிப்பாடு பாஜக தமிழகத்தில இந்த ஒரு உரிமையை மக்களுக்கு பெற்று தந்து விடக் கூடாது அப்படின்றதுனாலதான் முன்னாள் ஆளுநர் மேதகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை உச்சி வெயில நிக்க வச்சு அழகு பார்த்துச்சு இந்த அரசு. நீங்க சொல்றீங்க திமுக அரசு வந்து தனிமைப்படுத்தப்பட்டுடுச்சு அப்படின்னு, மத்த மாநிலங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு. ஆனா தமிழகத்தை எடுத்துக்கிட்டா பாஜக ஒரு சைட்லயும், பாஜகவோட கூட்டணி கட்சி அதிமுக, தாவேகா எல்லா கட்சிகளும் ஒரு பக்கம், நாம் தமிழர் உட்பட எல்லாருமே ஒரு பக்கம், பாஜக தான் தமிழகத்துல வந்து தனித்திரிக்கப்பட்டுடுச்சு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? பாஜக கூட்டணியும் இல்ல எது கூட்டணி இப்ப முடிவாயிடுச்சு, முடிவு பண்ணிட்டீங்களா? மறந்துருக்கு. ஒரு விஷயம் தான் நாம கேட்கிறோம். இத்தனை ஆண்டு காலமா தமிழகத்துல இருமொழி கொள்கையை தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ரொம்ப 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 வரவேற்கிறோம், தப்பே இல்லை. தமிழ் படிக்க தெரியாத என்னுடைய பையனுக்கு யார் பொறுப்பேற்றுக்க? இன்னைக்கு +2 படிக்கிறாங்கம்மா, காலேஜ் முடிக்கிறாங்க. அவங்க படிச்சுக்கிட்டு வந்தது உங்களுடைய தமிழக அரசனுடைய கல்விக் கொள்கையை பின்பற்றக்கூடிய இந்த பள்ளிகள்ல. இன்னைக்கு அவங்களுக்கு தமிழ் எழுத தெரியல. நீங்க என்னத்த தமிழை வளர்த்தீங்க? இந்த கல்விக் கொள்கை எடுத்துக்கங்க, உங்களுக்கு பள்ளி கல்வி முழுக்க முழுக்க உங்களுக்கு தாய்மொழியில தான் கொடுக்கப்படும் தெல்ல தெளிவா சொல்லுது. தாய்மொழி அறிவை வளர்க்கும் அப்படின்றதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது, உங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன் ஏத்துக்க மாட்டேற? நீ இந்திய வேண்டான்னு சொல்லிட்டு தமிழே வேண்டான்னு இல்லடா ஒதுங்கி நிக்கிற எத்தனை வருஷமா? தமிழை நீ காப்பாத்தின லட்சணத்தை குழந்தைங்க கிட்ட, இப்ப படிக்கக்கூடிய 12வது ஏன் கல்லூரி படிக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட, குறிப்பா சொன்னா 2K கிட்ஸ் கையில நீங்க ஒரு தமிழ் பத்திரிகையை கொடுத்து வாசிக்க வைங்க, உங்க லட்சணம் என்னன்னு தெரியும். ஒரு தினப்பத்திரிகையை படிக்கிறதுக்கு கூட துப்பில்லாத ஒரு கல்விக் கொள்கையை வச்சுக்கிட்டு நீ என்னத்த தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்க? ஆனா தமிழகத்துல எல்லா இடத்துலயும் பார்க்க முடியுது, திமுக தரப்புல அவங்க ஒரு போஸ்டர் வந்து ஒண்ணு சொல்லியிருக்காங்க, செம்மொழி போதும் மும்மொழி தேவையில்லை அப்படின்ற மாதிரி. அந்த செம்மொழியை தலையில வச்சு தூக்கி இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஏண்டா அடுத்த மொழி? நீ செம்மொழிய தாய்மொழிய கல்வி மொழியா வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய திமுக கார மாவட்ட செயலாளர்ல இருந்து மந்திரி வரைக்கும் நடத்தாத கல்வி இயக்கங்களே கிடையாது, கல்வியோடைய அறக்கட்டளைகளே கிடையாது.
ஸ்கூல்ல இருந்து, சிபிஎஸ்சில இருந்து, இன்டர்நேஷனல்ல இருந்து, இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து, பாலிடெக்னிக்ல இருந்து, மெடிக்கல்ல வரைக்கும் ஓ மாவட்ட செயலாளர், ஓ மானங்கெட்ட மந்திரிங்க தான் நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு மாவட்டம் தவறாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு எந்த அறிவை வளர்த்த? டாஸ்மார்க் அறிவை ஒன்னதாண்ட கையில கொடுத்து வச்சிருக்கீங்க நீங்க. நான் கேட்கலீங்கம்மா. இன்னைக்கு கையெழுத்து போட்ட ஒரு கல்லூரி மாணவி தேடி வந்து நான் போடுறேன், என்ன குட்டிச்சவர் ஆக்குனது இந்த தமிழக அரசனுடைய பாலிசி. எனக்கு மும்மொழி இல்ல, எம்மொழியும் வேண்டும். இப்ப ஆந்திரால பாக்குறோம். என்னம்மா? இல்ல, ஆந்திராவில சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்றாரு, மும்மொழி இல்ல 10 மொழி கூட படிப்பதற்கான செய்து தரப்படும் அப்படின்னு பேசியிருக்காரு. ஆமா, மும்மொழின்றது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நீங்க தேர்ந்தெடுக்கிற 3வது மொழி மும்மொழி. ஆனா ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் ஒவ்வொரு மொழியை தேர்ந்தெடுக்கலாம். அது எம்மொழி. எத்தனை மொழியை ஒன்னாலும் நீங்க கத்துக்கலாம், எத்தனை மொழி வேணாலும் நீங்க விருப்பப்பட்டு கத்துக்கலாம். இப்ப பாண்டிச்சேரி பக்கத்துல நான் இருக்கிறேன், எனக்கு பிரெஞ்சு மேல ஆசை, 3வது மொழியை பிரெஞ்சு எடுத்துக்கோ. உன்னை யார் இந்தி எடுக்க சொல்றா? இந்தின்ற ஒரு திணிப்புன்ற மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த தமிழக அரசு சரியா இருக்கே தவிர, நான் இந்த தமிழ் மொழிக்காக, செம்மொழிக்காக இத்தனை செஞ்சிருக்கிறேன். ஒரு மாணவர் தவறாம தமிழ் மொழி இலக்கணத்தையும் இலக்கத்தையும் இலக்கியத்தையும் நாங்க அவங்களுக்கு தாரவாத்து கொடுத்திருக்கோம். அதனால எங்களுக்கு வேற மொழி வேண்டாம் சொல்றதுக்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கா, ஆன்மை இருக்காமா இந்த அரசுக்கு? அரசியலுக்காகவும் கேவலம் ஒரு லஞ்ச லாவண்யத்துக்காகவும் மட்டுமே மொழி கொள்கையை தூக்கி பிடிச்சுக்கிட்டு தார் அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு அரசாங்கம், இதெல்லாம் ஒரு கேவலன்னு அத்தனை பேருக்கும் தெரியுதுமா. இல்ல, திரும்ப திரும்ப அவங்க வைக்கிற கருத்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து இந்திய மொழிகள் எந்த மொழி வேணாலும் தேர்டா படிக்கலாம்னு சொல்றீங்க. ஆனா இங்க ஆசிரியருடைய பற்றாக்குறை வரும். அப்போ நீங்க என்ன பண்ணிடுங்க, நைஸா ஹிந்தி டீச்சர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு இந்த ஹிந்தி திணிப்பு அதுக்குள்ளதான் வரும். இந்த நைஸான்ற வார்த்தையை எதுக்காக அவங்க பயன்படுத்துறான்னு எனக்கும் புரியலமா. எத்தனை ஸ்கூலுக்கு எத்தனை மொழி வேணுமோ அத்தனை பள்ளிக்கூடத்துல அத்தனை குழந்தைங்க படிச்சுட்டு வர போறாங்க. இன்னைக்கு நீங்க பிரெஞ்சு தேவைப்படுது நீங்க கேட்கும் போது, பிரெஞ்சு ஏற்கனவே படிச்சிருக்கக்கூடிய குழந்தைகள் எண்ணிக்கை அதிகமாக போகுது. இப்போ உங்களுக்கு மலையாளி தேவைப்படுது, ஒரு மலையாளி தேவைப்படுறாங்க அப்படின்ற போது, இப்ப கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு மலையாளம் 3வது மொழியா வரும் பொழுது, மலையாளத்துல இருக்கக்கூடிய எஜுகேஷன் பண்ணக்கூடிய ஒரு டீச்சர்ஸ் உண்டான ரெக்ரூட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு தெலுங்குல இன்க்ரீஸ் ஆகும், ஒரு கன்னடத்துல இன்க்ரீஸ் ஆகும், ஒரிசால ஒரு உருதுல இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் உனக்கு வேண்டான்றதுல ஒன்னே ஒண்ணுதான், உனக்கு இந்த மக்களை ஒரு போர்வைக்குள்ள போத்துறதுக்கு வேற எந்த விஷயமும் கிடைக்கல. தமிழ்நாட்டுல அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் திண்ணை பிரச்சாரம் பண்ணா நான் இந்திய எதிர்ப்பு. இந்திய என்ன எதிர்க்க சொன்னியடா கேவலமானவனே? உன் குடும்பத்துல எவனையாவது இந்தி எதிர்க்கலான்னு சொல்லி கத்து கொடுத்தியா? உன் குடும்பத்துல இருக்கிற மொத்த பேர் ஹிந்தி பேசுறான்டா. கண்ட கண்ட டிவி நடத்துறவே கண்ட கண்ட எம்பி ஆனவன்லாம் இன்னைக்கு ஹிந்தி பேசுறான். அவங்கிட்ட நீ பேசி இருக்கணும், செம்மொழி எம்மொழி இந்தி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீ அன்னைக்கு வளர்த்திருந்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி உன்னால பயணம் பண்ணிருக்க முடியாது. இல்ல, அவங்க சொல்றது நாங்க மொழி வேணான்னு சொல்லல, மொழி திணிப்பதான் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷம். மொழியே வேண்டாம், மொழியே திணிக்கல, எனக்கு ஏன் மொழியை தேர்ந்தெடுக்கிற உரிமையே கொடு, அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். எனக்கு என்ன மொழி வேணும்னு சொல்லி என்ன கட்டாயப்படுத்துறது திணிப்பா? நான் எந்த மொழி எடுத்துக்கலான்னு எனக்கு ஆப்ஷன் கொடுக்கறது சரியா? உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கப்பா. உங்க பள்ளிக்கூடத்துல உங்க சுற்று வட்டாரத்துல எந்த மொழி உங்களுக்கு தேவையா இருக்கோ அந்த மொழி எடுத்துக்கோங்கன்னு நாங்க தாரவாக்குறது திணிப்பா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. தமிழ் கூட நீ படிக்க கூடாது, எனக்கு இங்கிலீஷ் மீடியத்துல போய் சேர்க்கிறேன்ற ஒரு மாயை உருவாக்கினா தான் நான் கல்லா கட்ட முடியுன்ற மாதிரி மெட்ரிகுலேஷனையும் இன்டர்நேஷனல் ஸ்கூலையும் வச்சு நடத்திட்டு இருக்கானே மானகட்ட மந்திரிங்க. அவர்களுக்கு கல்லா குறைஞ்சிருன்ற ஒரே காரணத்துக்காக தானே இப்ப இந்தி மொழின்ற பேர்ல நீங்க இந்த மாதிரியான கலையபரத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல, திமுக தரப்புல அதற்கும் ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. அந்த ஸ்கூல்ஸ்ல வந்து சென்ட்ரல் போர்ட் சிலபஸ் அப்படின்றதுனால அங்க ஹிந்தி வந்து சொல்லி கொடுக்கப்படுது அப்படின்றாங்க. தேசிய கல்வி கொள்கையிலேயுமே சென்ட்ரல் போர்டு சிலபஸ் இருக்கத்தான் செய்யும். இந்த பாலிசியை நீங்க அக்செப்ட் பண்ணும் பொழுதும் இதே சிபிஎஸ்இ இருக்கத்தான் செய்யும். அந்த சிபிஎஸ்இலையும் கூட கட்டாயம் தாய்மொழியில தான் நீங்க அடிப்படை கல்வியை கற்க முடியும். சிபிஎஸ்இல இல்ல, நவோதயாவில் இல்ல, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருந்து உனக்கு சைனிக்கு வரைக்கும் நீ கம்பல்சரி தமிழ் மொழியில படிக்கணும்டா. இன்னைக்கு இது மாதிரியான ஒரு ஸ்கீம் நீ சொல்லு. சமச்சீர் கொள்கையில எல்லாரும் இருந்தாலும் தமிழ்ல தான் நாங்க படிச்சு வெளியே வந்திருக்கோம், சொல்லு பார்க்கலாம்.
என் மாவட்டம் நடத்துறது, என் வட்ட செயல வண்டு முருகன் நடத்துற ஸ்கூல்ல இருந்து, காலேஜ்ல இருந்து, இருக்கக்கூடிய இன்ஜினியரிங்ல இருந்து, மெடிக்கல் வரைக்கும் நான் தமிழ்ல மட்டும்தான் கற்பிக்கிறேன். சொல்லு பார்க்கலாம். இப்போ உங்களுடைய மனத்தாசைக்காக ஏன் எங்க தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கணும்? இல்ல, பாஜகவினர் வந்து இன்னைக்கு அந்த கையெழுத்து இயக்கத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. நீங்களும் ஒருவராக திருவண்ணாமலையில நீங்களும் அந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வச்சிருக்கீங்க. சோ அங்க மக்களுடைய வரவேற்பு எப்படி இருந்தது? மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, இல்ல அவங்களும் இருமொழி கொள்கை போதும் அப்படின்றாங்க? அந்த ஒரு சில மணி நேரத்துல 1,00,000 பேரை ஆன்லைன்லயே நாங்க தாண்டி போயிருக்கோமா? ஒரு சில மணி நேரத்துல, ஒரு சில மணி நேரத்துல ஆன்லைன்ல பொதுமக்களுக்கு விட்ட இடத்துல 1,00,000 தாண்டி போயிட்டு இருக்கு. இப்ப அதையும் தாண்டி போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு பகுதியிலையும் இன்னைக்கு நடக்கக்கூடிய கையெழுத்து இயக்கன்றது ஒவ்வொரு கிராம பகுதியிலையும் ஒன்றியங்கள்லயும் போய் நடத்திக்கிட்டு இருக்கோம். மக்கள் தேடி வந்து கையெழுத்து போடுறான். இன்னைக்கு நான் போன இடத்துல தான் சொன்னல, ஒரு கல்லூரி மாணவி என்ன நடக்குதுன்னு கேட்டு இங்க மும்மொழி கொள்கைக்காக ஆதரவு, ஒரு என்னுடைய மொழிக்கான ஒரு ஆதரவு, நான் எதை படிக்கணும்ன்றதை எவன் முடிவு பண்ணோம், நீ என்ன இருக்கோ எடுத்து மெனு வச்சுட்டு போடா, நான் செலக்ட் பண்றேன் அந்த அம்மா எனக்கு சொல்லி கொடுக்குது. ஏன் டிஷன் நீ ஏன்டா செலக்ட் பண்ற? நீ மெனுவை மட்டும் கம்பல் பண்ண, மெனுவை நீ வச்சிரு, எனக்கு என்ன வேணுமோ நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவுள்ள இந்த குழந்தைகளை ஒரு கூண்டுக்குள்ள போய் அடைச்சு வச்சிருக்கு இந்த தமிழக அரசோட பாலிசி. இப்போ மும்மொழி கொள்கை ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ தமிழகத்துல வந்து ஒரு விஷயம் நடந்து அது ஓஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு புது விஷயம் தொடங்கும். ஆனா இப்ப இந்த விஷயம் போயிட்டு இருக்கும் போதே டீலிமிட்டைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, தொகுதி வரையறை அப்படின்றது. சோ இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன தரவுல வந்து முதல்வர் அவர்கள் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திமுக மட்டும் இல்லாம பாமக இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, டீலிமிட்டைசேஷன் எதுக்கு, இருக்கும் தொகுதிகள் அப்படியே இருக்கட்டுமே, இல்லைன்னா நீங்க வந்து எங்களுக்கு நீங்க ஏத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க, ஆனா அதே நேரத்துல வந்து நார்த் இந்தியால நீங்க வந்து பண்ணுவீங்க, இங்க குறைக்காட்டியும் நார்த் இந்தியால ஏறிடும். சோ பார்லிமெண்ட்ல தமிழகத்துக்கான குரல் வந்து கம்மியாக இருக்கும், எங்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்காது அப்படின்றாங்க. தமிழகத்துல அன்னைக்கு இருந்த எத்தனை கோடி மக்கள், இன்னைக்கு இருக்கிறது எத்தனை கோடி மக்கள்? ஒரு மக்கள் பிரதிநிதி மக்களை அணுகி அவங்களுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு. ஒரு ஆளால் எத்தனை பேருக்கு ஒரு பிரதிநிதியா உருவாக்க முடியும் அப்படின்றதுதான் அன்னைக்கு நீங்க வரையறைக்கு உட்பட்டு ஒரு 10,00,000 பேருக்கு உண்டான ஒரு பிரதிநிதியா கொண்டு போய் நீங்க எம்பி ஆக்கலாம்னு வச்சிருந்தீங்க. அன்னைக்கு இருந்த மக்கள் தொகையோட நிலைய இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகையோட ஒப்பிடும்போது ஒரு எம்பி எத்தனை லட்சம் பேருக்கு சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கு? அவரால் எப்படி சர்வீஸ் பண்ண முடியும்? ஆனா அதே நேரத்துல பாப்புலேஷன் கண்ட்ரோல சரியாக பயன்படுத்தின எல்லா ஸ்டேட்ஸுக்கும் ஒரு தண்டனை கொடுக்கிற மாதிரி விதமாக இது இருக்கு அப்படின்ற திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாய வலை திமுகவுக்கு எப்பயுமே அதை வீச தெரியும். உரிக்க ஒண்ணுமே இல்லாத வெங்காய விஷயத்த மட்டும்தான் திமுக கையில பிடிச்சு வச்சுக்கலாம். நீ இங்க குடும்ப கட்டுப்பாட்டு பண்ணதுக்கும் வரையறைக்கும் என்ன தொடர்பை உருவாக்க பாக்குற? அதாவது பாப்புலேஷன் அடிப்படையில தான் இங்க வந்து பாராளுமன்ற சீட்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. எங்க இருந்து எடுத்து சொல்ற இது? அதை சொல்லுங்க, எங்க இருந்து இதை எடுத்து சொல்ற? இல்ல, இத்தனை வருடமாக அப்படிதான் மக்கள் தொகை அடிப்படையில தான் பாராளுமன்ற உறுப்பினர்களை மறுவரை சீரமைக்கப்பட போகுதுன்றதை எந்த தரவை வச்சு சொல்ற? இத்தனை வருட காலம் அதான் பேசுற, ஒரு தமிழக முதல்வரா பேசுற, ஒரு ஆளுங்கட்சி சார்பில் பேசுற, உங்ககிட்ட இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் முன்னாள் அமைச்சர்களை வச்சு பேசுற, எந்த தரவை வச்சு பேசுற? நீ 2Gலயே வெறும் காத்துலயே கப்பல் ஓட்டினவனு எங்க எல்லாருக்கும் தெரியும். அதே மாயே இன்னும் எத்தனை நாள்ல வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க போறீங்களே? தெளிவா சொல்லியாச்சு. ரேஷியோ பர்சன்டேஜ் 39 தொகுதி இருக்கிறவங்களுக்கு என்ன ரேஷியோ இன்க்ரீஸோ அதேதான் 80 தொகுதி இருக்கிறவங்களுக்கும் அந்த தொகுதிக்கு ஏற்ற ரேஷியோ. 100 சீட் இருக்கிறவங்களுக்கு இப்ப 10 சீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதே ரேஷியோ தான் 50 சீட் இருக்கிறவங்களுக்கும் 5 சீட்டு தான் இன்க்ரீஸ் ஆகும். இதை விட ஒரு தெளிவா யார் சொல்லுவா? ஆனா இது வந்து நீங்க பாராளுமன்றத்துல நம்ம பார்க்கும்போது அதிகமா வந்து நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து இருக்கும்போது சவுத்துக்கு வந்து அது கம்மியான ஒரு இது இருக்கும். நம்ம வாய்ஸ் அவுட் பண்றதுக்கோ எல்லாத்துக்கும். அந்த கேள்வி எப்படி கேக்குறீங்க? எனக்கு அந்த கேள்வி நீங்க எப்படி கேக்குறீங்க? இன்னைக்கு வரைக்கும் 545ல என்ன உங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கோ 545க்கு 39 அதுதானே உங்களுடைய எண்ணிக்கை. இப்ப என்ன ரேஷியோல ஏற போது அதே ரேஷியோல தானே உங்களுக்கும் இருக்க போகுது. அதுதானே நடக்க போகுது. 545 டபுள் ஆக்குறோம் 1090. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 டபுள் ஆக்குறோம் 78. உனக்கு என்ன பிரச்சனை இதுல? இல்ல அமித்ஷா உனக்கு இதுல என்ன பிரச்சனை? என்ன குறைஞ்சிருச்சு? என்ன மாறி போச்சு? புரிய வைங்க. எனக்கு என்ன மாறி போச்சு? எனக்கு என்ன மாறி போச்சுன்னு நீங்க தமிழக மக்களுக்கு தயவு செஞ்சு புரிய வைங்க. இப்ப நான் 545 டபுள் ஆக்கிறேன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு 1090 நான் வச்சுக்கிறேன், அப்படி கூட வச்சுக்கீங்களேன்.
1090 சீட்டு இப்ப டபுள் ஆயிடுச்சு. உன்னுடைய 39 நான் அப்படியே டபுள் ஆக்கி 78 கொடுக்குறேன். எந்த அடிப்படையில நீ இப்ப இருக்கிறத அப்ப நீ விட்டு கொடுக்க போற? எதை உனக்கு குறைஞ்சு போச்சு நீ தம்பட்ட அடிக்கிற? ஏமா நீ தமிழ் தான் படிக்கல, ஒரு கணக்கு கூடமா படிக்கல. ஒரு தமிழகத்துல ஒரு ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு படிப்பாவீங்களா? உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது நாங்க இதுக்கு மேல? ஒருவேளை கேரளா கணிச்சு படிக்க வச்சா அண்ணன் ஏதாவது புரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அப்படி ஏதாவது விசா இருந்து அனுப்பிச்சு விடுங்க. இல்ல இது திமுக மட்டும் இல்ல, பாஜகவுடைய கூட்டணி கட்சியில இருந்துட்டு இருக்கும் பிரசன்ட் என்டிஏ கூட்டணியில இருக்க பாமக. நீங்க யார கேட்டாலும் அவங்களுடைய தரவை தயவு செஞ்சு கேளுங்க. சார் இப்ப இருக்கிறது 2 மடங்கு ஆயிடுதுன்னு வச்சுக்கலாம். சார் கூட்டணி கட்சியே வந்து பாஜகவால சொல்லி புரிய நான் சொல்லிடுறேம்மா, அவங்களுக்கு அம்மா ஒரு நல்ல விஷயத்த 2 பேர் பேசும்போது கெட்ட விஷயத்த 40 பேர் கத்தனா 2 விஷயம் கேட்குமா? 40 பேர் கத்துறது கேட்குமா? தமிழ்நாட்டுல அப்படி நாங்க கத்திட்டா மக்கள்கிட்ட எதுவும் இப்போ அப்படி இல்லை. உன் செல்போனை வந்துட்டதுனால நீங்க கொடுக்கக்கூடிய நெட்வொர்க், கேபிள் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ஆட்சின்னு நீங்க இன்னுமே நினைச்சிட்டு இருக்கீங்க. இது சோசியல் மீடியா ஆட்சி. நம்மள மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் தான் கோடான கோடி தமிழர்களுக்கு தகவல் களஞ்சியத்தை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த கேள்வியை உங்ககிட்ட நாங்க ஒருத்தர் கேட்கல, தமிழக மக்களே கேட்கிறாங்க. எந்த அடிப்படையில 1 2 ஆக்கிடுறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே? உனக்கும் 2 ஆக்கிடுறாங்க இப்ப இருக்கிற சூழலுக்கு ஏத்த மாதிரி. இதுல யாருக்கு கூடி போச்சு, யாருக்கு குறைஞ்சு போச்சு? 80 இருக்கிறவங்களுக்கு 120 ஆக போகுது, 39 இருக்கிறவங்களுக்கு 78 ஆக போகுது. இதுல எங்க உன்னுடைய உரிமையை பிடிச்சி இழுக்கிறது நாங்க? அப்ப எதுக்காக எல்லா கட்சிகளும் இத வந்து அப்போஸ் பண்ணும்? அந்த கேள்வி அந்த படுபாவிங்க கிட்ட கேளுங்கம்மா. திமுக அந்த கேள்வி அவங்க கிட்ட கேளுங்கம்மா. ஆக மக்களை குழப்பத்துல வச்சுக்கணும். அப்பதான் டாஸ்மார்க்கோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். இப்பேற்பட்டவங்க ஆட்சியில தான் நாம இருக்கிறோம். மக்களுக்கு நீங்க கொண்டு போய் சேருங்கம்மா. இப்போ திமுகல ஏதோ ஒரு திமுகவுக்கு எதிராக பாஜகவோ அதிமுகவோ என்ன ஒரு குற்றச்சாட்டு வச்சாலும் திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒரே குரலாக ஒலிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திருக்கோம். அவங்களுக்குள்ள சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்தாலும் ஒரே குரலா வந்து ஒலிக்கிற விஷயம் அப்படியே இருக்கும். ஆனா பாஜக வந்து ஏதோ ஒரு விஷயத்த முன்வைக்குது அப்படின்னா பாஜக கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்ந்து நிக்கிறது இல்லையா? அவங்களும் மும்மொழி கொள்கை, டீலிமிட்டேஷன் எல்லாத்தையும் நீட்டு இந்த மாதிரி நாங்களும் தமிழக அரசை நாங்கள் மீட்டெடுக்கும் பொழுது, தமிழக அரசை நாங்களும் ஆளும் பொழுது எங்களுடைய கூட்டணி கட்சிகளும் அவர்கள் எங்கள் பின்னால் மட்டுமே வருவார்கள் என்பதை இப்பொழுது தாழ்மையுடன் உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களா பாவம் கமிஷனுக்கு பின்னால போயிட்டு இருக்கான் வாய மூடிட்டு. எங்க கூட்டணியிலே இருந்தாலும் உரிமையோட எங்களை எதிர்த்து பேசுங்க, உங்களுக்கு புரியுற வரைக்கும் நாங்க சொல்றோம்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் உள்ள ஆண்மை கட்சியில இருக்கிறோம். இத மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு அவன் நினைச்சா இது 26 ரிசல்ட்ல தெரிய போற பாருங்கம்மா. அதான் நீங்க தான் சொல்றீங்க, நீங்க பாஜக ஆட்சிக்கு வரும்போது கூட்டணி கட்சிகள் எல்லாமே உங்க கூட சேர்ந்து வருவாங்க அப்படின்றது. அதே மாதிரி நீங்க சொல்றீங்க இப்ப திமுக கூட்டணியில இருக்கனால அவங்க சொல்றதுக்கு சேர்த்து அவங்க இருக்கும் கூட்டணி கட்சிகள் வந்து கொடுக்கிற இதுல வந்து இருக்காங்க. அதே மாதிரிதான் பாஜக அதிகாரத்தை வேண்டி நிற்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகள் மௌனமா இருக்கலாம். ஆனா பாரதிய ஜனதா கட்சி என்னைக்குமே எதிரிகள் புரிஞ்சு கொள்கின்ற வரை, அவர்கள் புரியற வரை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற எங்களுடைய நிலைப்பாடை நாங்க என்னைக்குமே மாத்திக்க மாட்டோம். அது கூட்டணியா இருந்தாலும் சரி, பொதுமக்களா இருந்தாலும் சரி, அரசா இருந்தாலும் சரி, எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி, என்ன நாங்கள் கொண்டு வருகின்றோமோ மக்கள் நலனுக்காக அது கடைக்கோடி மனிதன் புரிந்து கொள்ளும் வரை எங்களுடைய பயணம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்ற ஒரு கேம்பெயின் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இந்த கேம்பெயின் கையெழுத்திடப்பட்டு இதை நீங்க வந்து பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவங்க கிட்ட கொண்டு செலுத்த போறீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சோ அவங்க கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா நாங்க ஆரம்பிக்கல, ஆரம்பிச்சவர் அவங்க. என்னமோ எங்களுக்கு இந்தி மொழி வேண்டான்னு சொல்லி கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்களா? இன்னைக்கு ஆன்லைன்ல வந்த கையெழுத்தை விட பாதி கூட தேரல அன்னைக்கு அவங்க போட்ட கையெழுத்து. திமுக காரனுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் மக்கள் யார் பக்கம்னு. இல்ல இந்த கேம்பெயினை வச்சுட்டு நீங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருவீங்களா தமிழ்நாட்டுல? இந்த கேம்பெயினுக்கும் இம்ப்ளிமெண்ட்டுக்கும் பிரச்சனையே சம்பந்தமே கிடையாதுமா. முதல் விஷயம், இது இம்ப்ளிமெண்ட்ன்றது ஆல்ரெடி வந்தாச்சு. நீ ஏத்துக்க வேண்டியது மட்டும்தான் உன்னுடைய கடமை. அது எப்படி ஏத்துக்க வைப்பீங்க? ஏதுமா எப்படி அது
ஒரு வருஷத்துல நீங்களே வீட்டுக்கு அனுப்ப போறீங்க. வர்றவங்க மக்களுக்கு நல்லது செய்யறவங்க வர போறாங்க. அப்புறம் ஏமா நம்ம கவலைப்படணும்? ஒரு சரி டாடா பை பை மட்டும் திமுகவுக்கு சொல்லி வணக்கத்துடன் சென்று வாருங்கள் மட்டும் நிகழ்ச்சியை முடிச்சிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க மகிழ்ச்சிமா.